من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மூமீன்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிற அவனுடைய மாளிகைகளில் ஒன்றில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இந்த மாளிகையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே தீமைகளை அழித்து விடுகிற நற்செயல்கள் என்ற அடிப்படையில் சில செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாமிலிருந்து ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, திட்டமிட்டோ திட்டமிடாமலோ, இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ பல பாவச் செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அல்லாஹுவை பொறுத்த மட்டிற்கும் நாம் பருவ வயதை அடைந்தவர்களாக இருந்தால் நமது அத்தனை பாவங்களும் அதே போன்று நன்மைகளும் பதியப்பட்டு கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் அல் குர்ஆனிலே மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மனிதன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரகீப், அதீத் என்கிற இரண்டு மலக்குகள் பதிவு செய்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாளை மறுமையிலே வவுதி அல் கிதாபு, மனிதனுடைய நன்மை தீமைகள் பதியப்பட்ட பட்டோலை மனிதர்களுக்கு காணுகிற அமைப்பில் அவர்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அந்த பதிவு புத்தகம் வைக்கப்பட்டதும் குற்றவாளிகள் பயந்தவர்களாக, நடுங்கியவர்களாக, அச்சத்தோடு இருப்பதை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள். வயகூலூன், அவர்கள் சொல்லுவார்கள்,
யா வைலத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, மாலி ஹாதல் கிதாப், இந்த பட்டோலைக்கு என்ன நடந்து விட்டது, லா யுகாதிரு சகீரத்தன் வல கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, சின்ன விடயம் பெரிய விடயம் என்று பார்க்காமல் எல்லா விடயங்களையும் இது பதிந்து வைத்திருக்கிறது. வவஜது மா அமிலு ஹாலிரா, அவர்கள் இந்த உலகத்தில் என்ன என்ன விடயங்கள் எல்லாம் செய்தார்களோ, நல்லதோ கெட்டதோ சிறியதோ பெரியதோ எல்லாத்தையும் அந்த புத்தகத்தில் அவர்கள் கண்டுகொள்வார்கள். ஆனால் வலா யظ்லிமு ரப்புக அஹதா, உம்முடைய ரப்பு யாருக்கும் அநியாயமாக எதனையும் செய்பவனாக இல்லை. நீங்கள் செய்யாததை பதிவு செய்து அல்லது செய்யாத குற்றத்துக்கு தண்டனை தந்து ரப்பு அநியாயம் செய்பவனாக இல்லை என்று அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே 49வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் மனிதர்கள் என்ற வகையில் நமக்கே தெரியாமல் பல பாவங்களில் ஈடுபடுவோம். ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கும். மலக்குகளுடைய வேலை, அல்லாஹ் தமக்கு இட்ட கட்டளையின் பிரகாரம் அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் அப்படியே பதிந்து விடுவார்கள். மறுமையில் போய் பார்க்கிற போதுதான் அதனுடைய நிலைமைகளை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மறுமை நாளை பொறுத்த மட்டிற்கும் மனிதர்களுடைய சிறிய பாவம் என்றாலும் அதற்கும் தண்டனை வழங்கப்படும், பெரிய பாவம் என்றாலும் தண்டனை கிடைக்கும். நன்மைகள் சிறிய அளவு செய்தாலும் நன்மை கிடைக்கும், கூலி வழங்கப்படும். பெரிய அளவு நன்மைகள் செய்திருந்தாலும் அதற்கும் கூலி வழங்கப்படும். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, கடுகளவேனும் நன்மை செய்தால் அதற்குரிய கூலியையும் அவர் பெற்றுக்கொள்வார். அதே போன்று கடுகளவு தீமை செய்தால் அதனுடைய தண்டனையும் அவர் பெற்றுக்கொள்வார் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே எங்களிலே உள்ள பெரும்பாலான மனிதர்கள் பாவத்துக்கு மேல் பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடுபவர்களாக இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் நம்மீது மிகப்பெரிய இரக்கம் கொண்ட ரஹ்மான், நம்மீது கடமையாக்கியிருக்கிற அந்த வணக்கங்களை பார்க்கிற போது, அந்த வணக்கங்களை செய்கிற போது நாம் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நாம் கையேந்தி யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்காமலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்கிற சில நற்செயல்களின் மூலம் நமது பாவங்களை அழித்து விடுகின்றான். எனவே சிறிய பாவம் என்றாலும் பெரிய பாவம் என்றாலும் அது பதியப்படுகிறது என்பதை ஒவ்வொருவர்களும் கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த பாவ சுமைகளோடு நாம் அல்லாஹுவை சந்தித்தால் அது மிக மோசமான ஒரு நிலைமையாக ஆகிவிடும். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபருக்கு பக்கத்தால் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த மக்பராவுக்கு பக்கத்தால் போகின்றார்கள். திடீரென அந்த கபூரிலே 2 கபூர்களுக்கு பக்கத்திலே நின்று சொல்லுகின்றார்கள், இந்த கபூரிலே மனிதர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வேதனை செய்யப்படுவது ஒரு பெரிய பாவத்துக்காக அல்ல, மனிதர்கள் இந்த கபூர்களிலே வேதனை செய்யப்படுவது பெரிய ஒரு குற்றத்துக்காக அல்ல என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை சொன்னார்கள். ஒருவர் சிறுநீர் கழிக்கிற போது மறைத்து கொள்ளாமல் இருந்தார், மற்றொருவர் கோல் மூட்டுபவராக இருந்தார். இதனால் தான் இந்த கபூரிலே இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கூறி ஈச்ச மட்டைகளை கொண்டு வருமாறு சொல்லி அதனை கிழித்து 2 கபூர்களிலும் நட்டிவிட்டு இது காயாமல் இருக்கும் வரைக்கும் இவர்களுக்கு வேதனை குறைக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே சிறிய பாவம் என்று நாங்கள் கருதுகின்ற விடயங்களுக்கும்
அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனை கபூரிலே இருக்கின்றது, மறுமை நாளிலே இருக்கிற அந்த மஹ்ஷர் வெளியிலே, அதே போன்று நரகத்திலே என்று ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹ் இந்த தண்டனைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். எங்களை பொறுத்த மட்டிற்கும் நாம் அந்த ரப்புல் ஆலமீன் அவனை சந்திக்கிற போது இப்படியான குற்றங்களுக்காக பாவங்களுக்காக அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் இருப்பதற்கு இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் செய்கிற பாவங்களுக்கான பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத்தி, நிச்சயமாக நற்செயல்கள் பாவமான காரியங்களை அழித்து விடுகின்றன என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எங்களிலே பல சகோதரர்கள் பாவத்துக்கு மேல் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்மை செய்வதற்கு விருப்பம் இல்லாத, நன்மை செய்வதற்கு ஆசை இல்லாத இப்படியான ஒரு சூழல் நமக்கு மத்தியில் காணப்படுகிறது. ஆனால் இந்த நிலைமை மாற்றம் வர வேண்டும். ஒரு பாவத்தை செய்தால் அதற்கு அடுத்ததாக நன்மைகளை செய்கிற போது அந்த பாவங்களை அந்த நன்மைகள் அழித்து விடுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த, நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹுவை பயந்து கொள். வஅத்பிஇ அஸ்ஸய்யிஅத்தல் ஹஸனத, நீ ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதற்கு அடுத்ததாக அந்த பாவத்தை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்து விடுவாயாக. தம்ஹுஹா, அந்த நற்செயல் இருக்கின்றதே அந்த பாவமான காரியத்தை அழித்து விடக்கூடியதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களிலே பல சகோதரர்களுக்கு நாம் செய்கிற வணக்கத்தினுடைய பிரயோஜனங்கள், அதனுடைய தாக்கங்கள் தெரியாமல் இருப்பது மிக வேதனையான விடயமாகும். ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு வணக்கத்துக்கும் பல சிறப்புகள் இருக்கின்றன. தொழுகைக்கு, நோன்புக்கு, ஜக்காத்துக்கு, ஹஜ்ஜுக்கு, உம்ராவுக்கு என்று ஒவ்வொரு வணக்கத்துக்கும் அல்லாஹ் பல பிரயோஜனங்களை வைத்திருக்கின்றான். அந்த பிரயோஜனங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால், அவைகளின் மூலம் நமது பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், தொழுவதன் மூலம், பரலான தொழுகையின் மூலம் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அஸ்ஸலவாத்துல் ஹம்சு, 5 நேர தொழுகைகள் ஒரு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம். வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்மா அடுத்த ஜும்மா வரைக்குமான பாவங்களுக்கு பரிகாரம். ரமலான் இல ரமலான், ஒரு ரமலானிலே இருந்து அடுத்த ரமலான் வரைக்குமான அந்த பாவங்களுக்கு ஒரு மாதத்தில் நாம் நோட்கிற அந்த நோன்பின் மூலம், அந்த ரமலான் காலத்தின் மூலம் அல்லாஹ் அடுத்த ரமலான் வரைக்குமான பாவங்களை முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன, அந்த இரண்டுக்கும் இடையிலே உள்ள பாவங்களை அவை போக்கி விடுகின்றன. 5 நேர தொழுகையின் மூலம், ஜும்மா தொழுகையின் மூலம், ரமலானுடைய நோன்பின் மூலம் அல்லாஹ் அவற்றுக்கு இடையிலே உள்ள பாவங்களை மன்னித்து விடுகின்றான். ஆனால் ஒரு நிபந்தனை, பெரும் பாவங்களிலிருந்து ஒரு மனிதன் விலகி நடந்தால் சிறிய சிறிய பாவங்களை அல்லாஹ் நாம் செய்கிற இந்த வணக்கங்களின் மூலம் அழித்து விடுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறிய பாவங்களை நாம் செய்கிற இப்படியான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ் அழித்து விடுகிறான். நமது பார்வையில் இது சின்ன பாவம் தானே என்று நாம் நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த மட்டிற்கும் அவனுடைய மலக்குமார்கள் நாம் சிறிய பாவம் தானே என்று இலேசாக கருதுகிறவற்றை அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் குற்றவாளிகள் சொல்லுவார்கள், மாலி ஹாதல் கிதாப், இந்த பட்டோலைக்கு என்ன நேர்ந்து விட்டது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்னது பெரியது என்று பார்க்காமல் எல்லா பாவங்களையும் இது எழுதி வைத்திருக்கிறது என்று அங்க போய்த்தான் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும், அங்கலாய்க்க வேண்டியிருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையை நாம் சரியாக பேணி தொழுது வருகின்ற போது அல்லாஹு தஆலா இதன் மூலம் நமது பாவங்களை மன்னித்து விடுகின்றான். நாம் கையேந்தி துஆ கேட்காமலே, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்காமலே சில நேரம் பாவங்களை செய்து விடுவோம்.
நாம் மறந்து விடுவோம், நாம் செய்த பாவங்களை நாம் மறந்து விடுவோம். மலக்குமார்கள் எழுதி வைத்திருப்பார்கள். ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அந்த பாவங்களை நாம் செய்கிற வணக்கங்களின் மூலம், குறிப்பாக தொழுவதன் மூலம் அந்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், உங்களில் ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு செல்லுகின்றது, அந்த ஆற்றிலே உங்களில் ஒருவர் 5 நேரமும் குளிக்கின்றார், ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் குளிக்கின்றார் என்றால் அவருடைய உடம்பிலே அழுக்குகள் ஊத்தைகள் இருக்குமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டபோது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் செல்கிற அந்த ஆற்றில் 5 நேரம் குளிப்பதனால், 5 தடவைகள் குளிப்பதனால், ஒரு நாளைக்கு 5 நேரம் 5 சந்தர்ப்பங்களில் குளிப்பதனால் அவனுடைய உடம்பிலே ஊத்தை இருக்காது என்று பதிலளித்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படித்தான் 5 நேரம் தொழுகைகளை ஒரு மனிதன் தொழுது வருவதன் மூலம் யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா, அந்த 5 நேர தொழுகையை ஒரு மனிதன் நிறைவேற்றுவதன் மூலம் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபர்லான தொழுகைகள், 5 நேர தொழுகைகள் நமது பாவங்களை அழித்து விடுவதற்கான மிகப்பெரிய ஒரு ஏற்பாடாக அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். இந்த வணக்கங்கள் விடயத்திலே, இந்த அமல்கள் விடயத்திலே நாம் ஆர்வம் செலுத்த வேண்டும். பெரும்பாலான மனிதர்கள் நன்மைகள் செய்வதற்கு பதிலாக பாவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் திடீரென மரணம் வந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் மரணிக்கிற போது அவனோடு கூட வரப்போகிற, அவனுக்கு பயனளிக்கிற, அல்லாஹுடைய அதாபிலிருந்து அவனை காப்பாற்றுகிற ஒரே ஒரு விடயம் அவன் செய்யக்கூடிய சாலிகான அமல்கள் மட்டும்தான். அந்த அமல்கள் இந்த உலகத்திலே அவன் செய்கிற பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைந்து விடுகிறது. அதே போன்றுதான் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் செய்கின்ற உம்ரா, அவன் செய்கிற ஹஜ்ஜு, இவற்றின் மூலமும் அவனுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. நானும் நீங்களும் மனிதர்கள் தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல், திட்டமிட்டு திட்டமிடாமல், ரகசியமாக பரகசியமாக பல பாவங்களை அடிக்கடி செய்து கொண்டிருப்போம். ஆனால் நமக்கு தெரியாது, அல்லாஹ் அதனை எழுதி வைத்திருப்பான் அவனுடைய மலக்குகள் மூலம். இப்படியான பாவங்களை அல்லாஹ் இந்த அமல்கள் மூலம் அழிக்கின்றான். எனவே இந்த அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, ஒரு உம்ரா அடுத்த உம்ராவுக்கு இடையிலே உள்ள பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று சொன்னார்கள். வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே அதற்கு கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் ஹஜ் செய்துவிட்டு வருவானாக இருந்தால், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை அல்லாஹ் ஏவிய பிரகாரம் செய்துவிட்டு வருவானாக இருந்தால், அன்று பிறந்த பாலகனை போல பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டவனாக வருகிறான். உம்ராவின் மூலம் பாவங்கள் அழிக்கப்படுகிறது, ஹஜ்ஜின் மூலம் பாவங்கள் அழிக்கப்படுகிறது என்ற விஷயங்களை இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. பாவங்கள் என்றால் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். ஒரு மனிதனுடைய பட்டோலை இடது கையில் கிடைக்கிறது என்றால் அவன் செய்த பாவம்தான் அதற்கு காரணம். ஒரு மனிதனுடைய நன்மை தீமைகளை நிறுக்குகிற போது இடது பக்கமாக கதிக்கிறது என்றால், அல்லது தீமையின் பக்கமாக கதிக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவன் செய்த பாவங்கள் தான். மஹ்ஷர் மைதானத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய தலைக்கு மேலே சூரியன் கொண்டு வரப்பட்டு அந்த வெப்பத்தின் காரணமாக வியர்வை வெள்ளத்தால் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அவர் செய்த தீமைகளுக்கு ஏற்ப அந்த வியர்வை அவர்களை வெள்ளமாக மூழ்கடித்துக் கொள்ளும். இதற்கும் பாவங்கள் தான் காரணம். எனவே இந்த பாவங்கள் இல்லாத நிலையில், மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு
நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு அமல்களையும் இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனை மிக திருப்தியாக அல்லாஹ் ரசூல் வழிகாட்டிய பிரகாரம் சரியாக செய்ய வேண்டும். இதன் மூலம் என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இதன் மூலம் எனக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது, இதன் மூலம் என் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்ற யதார்த்தத்தை புரிந்து நாம் செய்ய வேண்டும். ஏனோ தானோ என்று விருப்பம் இல்லாமல் அல்லது நேரம் கிடைத்தால் செய்வது என்று இந்த வணக்கங்கள் விடயத்தில் நாம் பொடுபோக்காக இருந்துவிடக் கூடாது. நோன்பு, அதனை நோட்பதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நோன்பு பிடிப்பாரோ அவருடைய முன்னைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நோன்பு பிடிப்பதனால் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. நோன்பு பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இது ஃபர்லான நோன்பு மட்டுமல்ல, சுன்னத்தான நோன்புகளின் மூலமும் பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. அரஃபாவுடைய நோன்பு, நாங்கள் இப்போது துல்காதா மாதத்திலே இருக்கின்றோம். அடுத்து வர இருக்கிற மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம். இந்த மாதத்திலே ஒரு நோன்பு இருக்கின்றது, அரஃபாவுடைய நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பை பொறுத்த மட்டிற்கும் அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனா அல்லதி கப்லஹு வஸ்ஸனா அல்லதி பஅதா. அந்த ஒரே ஒரு நாள் நோன்பின் மூலம் அதற்கு முந்திர வருடத்தின் பாவங்களும் அதற்கு அடுத்ததாக வரப்போகிற 2 ஆண்டுகளின் பாவங்களுக்கும் அந்த ஒரே ஒரு நாள் அரஃபாவுடைய நோன்பு பரிகாரமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அரஃபாவுடைய ஒரு நாள் நோன்பை நோட்பதனால் முந்திய வருடத்தின் பாவங்களும் வரப்போகிற வருடத்தினுடைய பாவங்களும் அழிக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது ஒரு நாள் நோன்பின் மூலம். எனவே இந்த வாய்ப்புகளை தவறவிடக் கூடாது. அடுத்ததாக அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லப்படுகிற சங்கையான மாதங்களில் ஒன்றுதான் முஹர்ரம் மாதம். அந்த மாதத்திலும் ஒரு நோன்பு இருக்கின்றது, ஆஷுராவுடைய நோன்பு. அந்த நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸியாமு யௌமி ஆஷுரா அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனா அல்லதி கப்லா. அந்த ஒரே ஒரு நாள் நோன்பை, அதனுடைய சிறப்பு என்னவென்றால் அதற்கு முந்தின வருடத்தினுடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படியான பல சிறப்புகள் இந்த நல்ல செயல்களை செய்கிற போது, நன்மையான விடயங்களை செய்கின்ற போது நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிற மிகப்பெரிய சிறப்புகள் இந்த வணக்கங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற வயோதிபர்களும் சரி, வாலிபர்களும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, வணக்கங்களில் ஆர்வம் இல்லாத ஒரு சூழலில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பள்ளிகளிலே தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பக்கத்திலே கதைத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்களை பார்க்கின்றோம். தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டிருக்கும், அதற்கு பதில் கொடுக்காமல் தங்களுடைய சொந்த வேலைகளை அல்லது பாட்டுக்களை அல்லது வேறு விடயங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய வேதமாகி அல் குர்ஆன் ஓதப்பட்டிருக்கும், அதற்கு காது கொடுக்காமல் தங்களுடைய விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர்களை நாங்கள் பார்க்கின்றோம். நோன்பு காலங்களிலும் நோன்பு பிடிக்காதவர்கள், ஜும்மா நாளிலும் தொழுகைக்கு வராதவர்கள், குத்துபாக்களில் கலந்து கொள்ளாதவர்கள், அப்படித்தான் வந்தாலும் உள்ளே வராமல் வெளியிலே நிற்கக்கூடியவர்கள், இப்படி அமல்களில் விருப்பமில்லாத, ஆசை இல்லாத எத்தனையோ நமது உறவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இவருடைய உள்ளங்களிலே அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இவர்களுக்கு நல்ல மார்க்கத்திலே இபாதத்துகளிலே ஆர்வத்தை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவை ஒரு மனிதன் சரியாக ஜும்மா தொழுகையிலே கலந்து கொள்வதன் மூலம் அதுவும் அவருடைய பாவங்களை அழிக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன. ஒரு ஜும்மா அடுத்த ஜும்மா வரைக்குமான பாவங்களுக்கு பரிகாரம் என்று சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் அழகிய முறையில் உது செய்து கொண்டு ஜும்மாவுக்கு வந்து ஜும்மா நடைபெறுகிற போது அமைதியாக காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருப்பானாக இருந்தால்
அடுத்த ஜும்மா வரைக்கும், அதே போன்று அதற்கு மேலதிகமாக இன்னும் 3 நாட்களுக்குமான அந்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், சிறிய பொடி கற்களை யார் ஜும்மா நடைபெறுகிற போது சுரண்டி கொண்டிருப்பாரோ அவர் தன்னுடைய ஜும்மாவை பாழாக்கி விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று இன்னும் இதனை தெளிவுபடுத்துகிற அமைப்பில் இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் வீட்டிலே கடமையான குளிப்பை குளித்துக் கொண்டு வுது செய்து கொண்டு முடியுமான வரைக்கும் தன்னை பரிசுத்தப்படுத்தியவனாக எண்ணெய் தேய்த்து மனம் பூசி அவன் பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு வருகிறான். தாமதமாக வந்து 2 பேர்களை பிரித்து முன்சபுக்கு வருகிறவரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லல. நேர காலத்தோடு வந்து தனக்கு விதியாக்கப்பட்ட அந்த தொழுகை தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுவிட்டு அமைதியாக இருந்து ஜும்மாவை கேட்பானாக இருந்தால் அடுத்த ஜும்மா வரைக்குமான, இந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரைக்குமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜும்மாவுக்கென்று வந்துவிட்டு பாதைகளிலே தெருக்களிலே கதைத்துக் கொண்டிருப்பதனால் இந்த பிரயோஜனத்தை அடைய முடியாது. பள்ளிக்குள்ளே வந்து போனை சுரண்டி கொண்டிருப்பதனால் இந்த நன்மையை அடைய முடியாது. நேர காலத்தோடு இமாம் மிம்பரிலே ஏறியதற்கு பிறகு அது காமத்தி சலா என்று சொல்லப்படுகிற சந்தர்ப்பத்திலே அதனை எதிர்பார்த்திருந்து விட்டு வெளியிலே மிக நீண்ட நேரங்களை கழித்து விட்டு அந்த குறித்த நேரத்துக்கு தாமதமாகி வருவது இந்த நன்மைகளை பெற்று தராது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான ஒரு சமுதாயம் தான் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் பாவங்களை செய்கின்றோம், அந்த பாவங்களை அழிப்பதற்கான வழிவகைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். காரணம், திடீரென ஒரு நாள் மவுத்து நமக்கு வந்துவிடும். எங்களிலே சிலர் நினைக்கின்றார்கள், இப்ப வயது எனக்கு 15, 20, 25, இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், ஒரு 40 வயது ஆகட்டும், 50 ஆகட்டும், 60 ஆகட்டும், பிறகு பார்ப்போம், பள்ளியும் நானும் என்று ஆகிவிடுவோம் என்று கருதுகின்றார்கள். ஆனால் மவுத்து எப்ப என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் திடீரென நமது ரூஹை கைப்பற்றுகிற போது அந்த நேரத்தில் லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் என்னை சொற்ப நேரத்துக்கு நீ விட்டு வைத்தாய் என்றால் ஃபஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் போய் சாலிஹான அமல் செய்துவிட்டு வருகிறேன் என்று அந்த நேரத்தில் மன்றாடுவதனால் வலன் யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒரு ஆத்மாவுடைய தவணை வந்து விட்டால், மரண நேரம் வந்து விட்டால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மரணம் வயோதிபர்களுக்குத்தான் வரும், மரணம் நோயாளிகளுக்குத்தான் வரும் என்று இல்லை. மரணத்துக்கு வயது கிடையாது, மரணத்திற்கு நோய் என்ற ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வாலிபனுக்கும் வரும், வயோதிபனுக்கும் வரும், ஆரோக்கியமானவனுக்கும் மரணம் வரும், நோயாளிக்கும் மரணம் வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே எங்களை திருத்திக் கொள்வதற்கான காலத்தை, எங்களுடைய வாழ்க்கையிலே அமல் இபாதத்துக்களை ஆர்வமாக ஈடுபடுவதற்கான காலங்களை பிற்படுத்த கூடாது. சகோதரர்களே, ரமலான் வந்தும் திருந்தாதவர்கள், வெள்ளிக்கிழமையிலையும் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதற்கு விருப்பம் இல்லாதவர்கள், பள்ளிக்குள்ள வந்தும் பயான் கேட்டு அந்த நேரத்தையாவது சரியாக பயன்படுத்துவோம் என்று திட்டமிடாதவர்கள் எங்களிலே இருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரலையா? அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை கேட்டு அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்குவதற்கும் திருந்துவதற்கும் இன்னும் நேரம் வரலையா? வமா நஸல மினல் ஹக்கி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கியிருக்கிற அந்த சத்திய வசனங்களை கேட்டு திருந்த இன்னும் நேரம் வரலையா? அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், இவர்களுக்கு முன்பு வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்களைப் போல இவர்கள் ஆகிவிட வேண்டாம். அவர்கள் இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தார்கள். ஃபதால அலைஹிமுல் அமது, நீண்ட காலம் வாழ்ந்தார்கள்.
அவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டும் அவர்கள் திருந்தவில்லை. அவருடைய உள்ளங்கள் கல்லாகி போனது. உபதேசங்கள் அவர்களை திருத்தவில்லை, மாற்றவில்லை. அதை கொண்டு அவர்கள் எடுத்து நடக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியான சூழல் நமக்கு வந்துவிடக் கூடாது. ஜும்மா நாளில் ஜும்மாக்கு தாமதமாக எத்தனையோ சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜும்மாவின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நேர காலத்தோட வரணும். பள்ளிக்குள்ள வந்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது அமைதியாக அமர்ந்திருந்தால் தான் இந்த பிரயோஜனத்தை அடைந்து கொள்ளலாம். அதே போன்று உது செய்வதன் மூலமும் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒவ்வொரு அமலை செய்கிற போதும் அதை சரியாக நேர்த்தியாக செய்தால்தான் இந்த நன்மைகளை அடையலாம். ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தை செய்கிற போதும் நான் உது செய்கிறேன், நான் மனிதன், எனக்கு தெரியாமல் தெரிஞ்சு அறியாமல் அறிஞ்சு பல பாவங்களை செய்திருப்பேன், இந்த உதுவின் மூலம் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்ற விடயத்தை கருத்திலே கொண்டு அந்த உதுவை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமான மூமினான ஒரு மனிதன் உது செய்கின்ற போது, அவனுடைய முகத்தை கழுவுகின்ற போது, அவனுடைய முகத்திலே இருந்து உள்ள எல்லா பாவங்களும் அந்த தண்ணீரோடு போய்விடுகின்றது. அந்த முகத்திலே தன்னுடைய கண்ணால் பார்த்த பாவங்கள், கண்ணை முகத்தை கழுவுகின்ற போது அந்த பாவங்கள் கரைந்து போய்விடுகின்றன. அல்லது அந்த முகத்தை கழுவுகின்ற அந்த இறுதி சொட்டோடு அந்த பாவங்களும் போய்விடுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். கைகளை கழுவுகின்ற போது அந்த கையினால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அல்லது கடைசியாக அந்த கையில இருந்து வருகிற இறுதி சொட்டு தண்ணீரோடு பாவங்களும் போய்விடுகிறது என்று சொல்கின்றார்கள். தன்னுடைய 2 கால்களையும் கழுவுகின்ற போது அல்லாஹு தஆலா அதன் மூலம் செய்த பாவங்களை அந்த உதுவின் மூலமாக மன்னித்து விடுகின்றான். அல்லது அந்த கால்களை கழுவிய அதாவது இறுதி சொட்டு தண்ணீரோடு அவருடைய பாவங்களும் போய்விடுகின்றது. எது வரைக்கும் என்று சொன்னால், அவனுடைய அந்த உது முடிகிற போது அந்த மனிதன் பாவங்களிலிருந்து பரிசுத்தமானவனாக மாறிவிடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உதுவை சரியாக செய்ய வேண்டும். அதற்கு நேரம் காலம் எடுத்து செய்ய வேண்டும். ஏனோ தானோ என்று செய்கிற போது இந்த நன்மைகளை அடைந்து கொள்ள முடியாமல் போய்விடும். எனவே நாம் பேசிக்கொண்ட இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களின் மூலமும் அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிக்க செய்கின்றான், நமது பாவங்களை அழிக்கிறான் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த அமல்களிலே ஆர்வமாக செயற்படுவதற்கு முன்வருவோமாக. வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்கிற அமல்களின் மூலம், வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லது நற்செயல்களின் மூலம் நாம் செய்கின்ற பாவங்கள் அழிக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகின்றது. நாம் சில சந்தர்ப்பங்களில் நாம் செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். சில சந்தர்ப்பங்களில் நாம் என்ன பாவம் செய்தோம் என்பதை நமக்கே மறந்து போய்விடும். சில மனிதர்களுக்கும் சில நேரத்தில் சில அநியாயங்களை செய்வோம், நமக்கு அது தெரியாமல் இருக்கும். அவர்கள் வந்து சொல்லுகிற போதுதான் நமக்கும் அந்த விடயம் ஞாபகத்துக்கு வரும். இப்படி இருக்கிற போது பாவங்கள் விடயத்திலும் அப்படித்தான். ஆனால் நமக்கு இது பாவம் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் நாம் இதனை சாதாரணமாக செய்து கொண்டு போவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மலக்குகள் அதனை பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். சின்ன பாவம் என்றாலும் சரி, பெரிய பாவம் என்றாலும் மலக்குகள் எழுதி வைத்துக் கொள்வார்கள். மறுமை நாளில் பட்டோலையை நமக்கு முன்னால் காட்சிப்படுத்துகின்ற போதுதான் இதுவெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதா,
இதையும் கூட எழுதப்பட்டிருக்கிறதா என்று நாம் ஆச்சரியப்படுவோம். மலக்குமார்களுக்கு உரிய வேலை என்னவென்றால் அல்லாஹுடைய கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படுவது. வயஃப்அலூன மா யுக்மரூன் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு இட்ட கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். வயஃப்அலூன மா யுக்மரூன், என்ன ஏவலோ அந்த ஏவலை அப்படியே செய்வார்கள். அதே போன்று நாம் சின்ன ஒரு நற்செயல் செஞ்சாலும் அதற்கும் அல்லாஹ் நன்மை தருவான், சின்ன ஒரு பாவம் செய்தாலும் அதற்கும் தண்டனை இருக்கின்றது. அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இப்படி செய்யக்கூடிய இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழிக்கின்ற ஒரு ஏற்பாட்டை வைத்திருக்கிறான். எப்படி? நாம் செய்கிற நாளாந்தம் நாம் செய்கிற சில இபாதத்துகளின் மூலம், சில வணக்கங்களின் மூலம் நமது பாவங்கள் நாம் பிரார்த்தனை செய்யாமலே அழிந்து போய்விடுகின்றன. நாம் 5 நேரமும் தொழுகிற தொழுகைகளின் மூலம் அல்லாஹ் நமது பாவங்களை அழிக்கின்றான். நாம் நோட்கிற நோன்புகளின் மூலம் அல்லாஹ் பாவங்களை அழிக்கிறான். நாம் செய்யக்கூடிய உம்ராவின் மூலம், ஹஜ்ஜின் மூலம் அல்லாஹ் நமது பாவங்களை அழிக்கின்றான். அதே போன்றுதான் அன்பான சகோதரர்களே, ஜும்மா தொழுகைக்கு நேர காலத்தோடு வந்து அந்த தொழுகையிலே சொல்லப்படுகிற விஷயங்கள், அந்த ஹுத்பாவிலே சொல்லப்படுகிற விடயங்களை செவிமடுத்து அமைதியாக இருந்து இப்படி செயற்படுகிற போதும் நமது பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அதே போன்றுதான் ஜக்காத்து சதக்காவை ஒரு மனிதன் கொடுப்பதன் மூலமாகவும் அவருடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், நபியே அவர்களுடைய சொத்திலே இருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுப்பீர்களாக, துதஹிருஹும் வ துஸக்கீஹிம், அந்த ஜக்காத் அவர்களை பரிசுத்தப்படுத்தும், அவர்களுடைய உள்ளத்தாலும் புறத்தாலும் அவர்களை அது தூய்மையாக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுடைய உடலாலையும் உள்ளத்தாலையும் அந்த மக்களை அந்த ஜக்காத்து தூய்மைப்படுத்தும், பாவங்களிலிருந்து அவர்களை பாதுகாத்து அந்த பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டவர்களா அவர்களை ஆக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஅத கமா யுத்ஃபிஉல் மாஉ அன்னார், நெருப்பை நீர் அணைத்து விடுவதைப் போல சதகாவும் பாவங்களை அழித்து விடுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த சதகாவுடைய விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக எல்லா வணக்கங்களையும் செய்ய வேண்டும். சதக்கா பற்றி வரக்கூடிய செய்திகளை பார்த்தோம் என்றால், ஒரு மனிதனுக்கு மரணம் வருகின்ற போது அந்த மரண நேரத்திலே அவன் மன்றாடுகிறான், யா அல்லாஹ் என்ற ரூஹை கொஞ்ச நேரத்துக்கு விட்டு வை, நான் உலகத்துக்கு போய் சதக்கா கொடுத்து ஒரு சாலிகான மனிதனாக வந்து உன்னை சந்திக்கிறேன் என்று மன்றாடுகிறான். என்றால் இந்த சதக்கா எவ்வளவு பெரிய பெருமதியான வணக்கம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சகோதரர்களிடத்திலே இந்த நிர்வாகிகள் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். இந்த அல்லாஹுடைய மாளிகையை நிர்வகிப்பதற்காக நீங்கள் கொடுக்கிற சதக்காக்களில் ஒரு பகுதியை ஆக்கி கொள்ளுங்கள். சதக்காவை பற்றி பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் சொல்லுகின்றான், ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லாஹ் என்கிற நபி தோழர் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போனேன். அவர்கள் அல்ஹாக்கு முத்தகாசுர், சொத்துக்களை அதிகரிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை உங்களை வணக்கங்களிலிருந்து பராக்காக்கி விட்டது. ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், கபறுகளை சந்திக்கிற வரைக்கும் இப்படியே நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனிதன் சொல்லுகின்றான், மாலி மாலி, என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றான். மனிதனே, உன்னுடைய செல்வம் என்பது நீ அணிந்து இக்க வைத்த ஆடையும், நீ சாப்பிட்டு கழித்த அந்த ஆடையும், மலமாக கழித்ததும் அந்த உணவும், அதே போன்று நீ மறுமைக்காக சேமித்து வைத்த அந்த சதக்காவையும் தவிர வேற என்ன இருக்கிறது உன்னுடைய சொத்து என்று சொல்வதற்கு? கபரை சந்திக்கிற வரைக்கும் சொத்தை அதிகரிக்க வேண்டும், செல்வத்தை அதிகரிக்க வேண்டும் என்று ஓடி திரிகிறாயே மனிதனே, அல்லாஹ்வுக்காக அமல் செய்வதற்காக கூட நேரம் இல்லாமல் ஓடி திரிகின்றாயே,
அப்படியான மனிதனை பார்த்து சொல்கின்றார்கள், மனிதனே, நீ எந்த சொத்து எந்த செல்வம் என்று சொல்கிறாய்? நீ சாப்பிட்டு கழித்ததையும் நீ உடுத்து கிழித்ததையும் நீ தர்மமாக செய்து மறுமைக்காக சேமித்ததையும் தவிர உன்னுடைய சொத்து வேற என்ன இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். எனவே இந்த சதக்காக்கள் நாம் மறுமைக்காக செய்கிற மிகப்பெரிய ஒரு சேமிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுகள் தான் நமக்கு அந்த கபூரிலே அந்த மறுமையிலே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக செய்கிற இந்த தர்மம் மிகப்பெரிய பிரயோசனத்தை தருகிறது. இதிலே கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக சில திக்ருகள் இருக்கின்றன, அவற்றின் மூலமும் நமது பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. தொழுது விட்டு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, இறுதியாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா லா ஷரீக லா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற துஆவை ஓதி ஒரு மனிதன் 100ஆக பூர்த்தியாக்குகிற போது அவனுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். தொழுது முடிந்ததும் அவசரமாக ஓடி சென்று அங்குமிங்கும் கடை தெருக்களிலே கதைத்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் கவனத்திலே எடுக்க வேண்டும். பாவங்களை மட்டும் செய்கின்றோம், நன்மைகளுக்காகவும் நேரத்தை திட்டமிடுவோம். நாங்கள் செய்த தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களை அல்லாஹ் அழிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த திக்ருகளை அவுராதுகளை வைத்திருக்கிறான். கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த அமல்களை செய்வோம். இதன் மூலம் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி பல திக்ருகள் இருக்கின்றன. அடுத்தது சில பாவங்களுக்காக, நாம் செய்கிற பெரும் பாவங்களுக்காக கட்டாயம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தௌபா செய்ய வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்தான், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்தான் எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னுடைய அந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாக ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, நான் அல்லாஹ்விடத்தில் பாவங்களுக்காக மன்னிப்பு கோரி அவனிடத்திலே தௌபா செய்து மீளுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். என்றால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில அல்லாஹ்வுடைய தூதர், யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிக்க, ஏற்கனவே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இருந்தாலும் திரும்ப திரும்ப யா அல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி, என்ற ரப்பே என்ன பாவத்தை மன்னித்து விடுவாயாக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கோருகிறேன், என் பாவத்துக்காக தௌபா செய்து மீளுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரே கேட்டார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, எனவே இந்த பாவங்கள் உள்ள நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த விடயம் ஆபத்தானது. அது நமக்கு வெற்றியை பெற்றுத்தராது. கபூருக்குள்ள போனத்திலே இருந்து மறுமையில மஹ்ஷர் மைதானத்திலே இருந்து பட்டோல கிடைக்கிறது, நன்மை தீமை நிறுக்கப்படுறது என்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பாவத்தோடு போற நேரம் மிகப்பெரிய அமளி துமளிகளை சந்திக்க வேண்டி வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது வலது கையில் பட்டோலை கிடைக்க வேண்டும் என்றால் பாவங்களில் இருந்து மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். நமது நன்மை தீமைகளை நிறுக்குகிற போது நன்மையின் பக்கம் நமது அந்த தராசு கதிக்க வேண்டுமாக இருந்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். கபூரிலே வேதனைந்து தப்ப வேண்டுமாக இருந்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் நாம் செய்கிற இந்த அமல்கள், இபாதத். பெருநாளைக்காக எடுக்கிற அந்த ஆடைகளுடைய பெறுமதியை பார்த்தால் ஒரு பிள்ளைக்கு 30,000 40,000, குடும்பத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்கின்றார்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே, பெருநாளுடைய தினங்களில் பயணம் செய்யக்கூடிய ட்ரிப் போகின்ற சகோதரர்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து போகின்றார்கள். இந்த பெருநாளுடைய தினம், ஹஜ் பெருநாள் என்பது ஒரு தியாக திருநாள். அதையெல்லாம் தியாகம் செய்து நாங்கள் இந்த உலுஹியாவை கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். ஹஜ் பெருநாள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விடயங்களை சொன்னார்கள். ஒன்று தொழுகை,
அடுத்தது இந்த அறுப்பு என்று சொன்னார்கள். உலுஹியாவை அறுத்து பலியிடுவது, இதுதான் பெருநாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருநாளைக்கு உடுப்படுக்கிறது ஒரு சுன்னத்தான காரியம். ஆனால் உலுஹியாவை அல்லாஹ் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது ரப்புக்காக தொழுது அறுத்து பலியிடுவீராக என்று கட்டளையாக சொல்லுகிற விடயமாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்களில் கவனம் செலுத்தி மறுமைக்காக நாம் அமல்களை கொண்டு தயாராகுவோம். அந்த அமல்கள் நாம் செய்கிற பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். எனவே சொன்ன விடயங்களை நானும் நீங்களும் நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.